தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் பரபரப்பு பற்றி கொண்டுள்ளது. அருண்ராஜ் இந்த வருமான வரித்துறை அதிகாரி விஆர்எஸ் கொடுத்துவிட்டு விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார். இந்த வருமான வரித்துறை அதிகாரி ஐஆர்எஸ் அருண்ராஜ், இந்த அருண்ராஜ் 2021 முழுக்க திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று விரும்பி திமுகவில் சீட்டு கேட்ட இந்த டாக்டர் இப்பொழுது விஜய் கட்சியில் விஜயினுடைய ஆலோசகர். நடுப்பட்ட காலத்தில் அவர் ஒரு வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்து விஜயை வருமான வரித்துறை அதிகாரியாகவே சென்று அவரிடம் சோதனை நடத்தியவர். ஐஆர்எஸ் அதிகாரியாக மாறிய பிறகு டெல்லி லாபியை வளர்த்து கொண்டவர். டெல்லி லாபியில் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அண்ணாமலை லாபியை இன்னும் வலுவாக அமைத்து கொண்டவர். பத்திரிகையாளர்களான பல பேரிடம், பல தரகர்கள், ஆளுங்கட்சி தரகர்கள் என்ற பத்திரிகையாளர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர். டிடிவி வருமான வரித்துறை சோதனையில் முக்கிய பங்காற்றியவர். விஜய் வீட்டில் விஜயை வருமான வரித்துறை சோதனையை கடுமையாக செய்தவர். விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தியவர். மணல் ராமச்சந்திரன், மணல் ரத்னம், கரிகாலன் வீட்டில் சோதனை நடத்தியவர். இப்படி பல இடங்களில் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான பலரிடம் 4 வருட காலமாக பரிசோதனை, வருமான வரித்துறை சோதனை நடத்திய இந்த அதிகாரி இப்பொழுது சேகர் ரெட்டியிடம் வருமான வரி சோதனை நடத்தி அவரோடு நட்பு, கல்கி பகவானோடு பரிசோதனை நடத்தி அவரோடு நட்பு. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வீட்டிற்கு ஒரு குற்றத்தை விசாரிக்க சென்றால் அந்த குற்றவாளி காவல்துறை ஆய்வாளரோடு நெருக்கமாகி விடுவார். அல்லது இந்த காவல்துறை அதிகாரி அந்த குற்றம் நடந்த முதலாளியோடு நெருக்கமாகி விடுவார். இருவரும் அவருடைய கெஸ்ட் ஹவுஸில், விருந்தினர் மாளிகையில் சந்தித்து கொள்வார்கள். அனைத்து சப்ளைகள், சர்வீஸ் எல்லாம் அவருக்கு நடக்கும். அவர் இவருடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுவார், இவர் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுவார். இதே போன்று தான் இந்த ஐஆர்எஸ் அதிகாரி, முன்னாள் மருத்துவர், இப்போ விஜயினுடைய ஆலோசகர் இந்த அருண்ராஜ் இப்பொழுது முழுமையாக இந்த தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு ஒரு பொலிட்டிக்கல் தரகராக மாறியிருக்கிறார். காரணம், இதில் பல ஆயிரம் கோடி கொட்டும். 174 174 லீலா பேலஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகார மையம் குடியிருக்கிற அபார்ட்மெண்ட், அதுக்கு பேர் 174. ஒரு வீடு 50 கோடி ரூபாய். 50 கோடிக்கு குறைவாக அங்கு வீடே கிடையாது. நான் தப்பு தெரியாமல் 15 கோடி என்று சொல்லிவிட்டேன். பல பேர் எனக்கு தொடர்பு கொண்டு 15 கோடிக்கு அங்கே பக்கத்திலே போக முடியாது. 50 கோடி ரூபாய் இருந்தால்தான் ஒரு வீடு வாங்க முடியும், ரத்தீஷ் வாங்க முடியும், கமலஹாசன் வாங்க முடியும், ஆகாஷ் பாஸ்கர் வாங்க முடியும், உதயநிதியுடைய நண்பர்கள் பூரா வாங்க முடியும், மார்டின் அங்கே வாங்க முடியும், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வாங்க முடியும், நயன்தாரா கணவர் மிச்சர் பார்ட்டி விக்னேஸ்வரன் வாங்க முடியும். இப்படி பல பேர், ஏஆர் ரகுமான், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். உஷா காகர்லா ஐஏஎஸ், ரத்தோர் ஐபிஎஸ் அதிகாரி, இவர்களெல்லாம் 50 கோடி ரூபாய் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு இடத்தில் குடியிருக்கிறார்கள்.
தமிழ்நாட்டிலேயே இன்னும் ஏன் சென்னையிலேயே மேட்டுக்குடி 50 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்கிற ஆட்கள் தான் அங்கே வாங்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட், சோமா செட்டு, அங்கே சராசரி நபர் உள்ளே போக முடியாது. அப்போது இது போன்ற நபர்களிடம் நட்பு தான் இந்த அருண்ராஜ் IRS அதிகாரி. இந்த அதிகாரி முழுக்க முழுக்க திமுகவில் இருக்கான், அதிமுகவில் இருக்கான், காங்கிரஸில் இருக்கான், மணல் ராமச்சந்திரன், அண்ணாமலை, இப்படி தமிழ்நாட்டினுடைய அனைத்து அதிகார மையங்கள், பவர் புரோக்கர்ஸ், இந்த பவர் புரோக்கர் மீடியாக்கள் அத்தனை பேரிடம் நெருங்கிய நட்பு கொண்டவர். இந்த நட்பு கொண்ட நபர் தான் இப்பொழுது விஜய்க்கு நட்பாக இருக்கிறார். இந்த நட்பு விஜய்க்கு பல வகையில் பல உதவிகளை, பல வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய நட்பாக மாறியிருக்கிறது. இவர் திட்டமிட்டு சங்கி கூட்டத்தால் விஜயை வேவு பார்த்து விஜயை சங்கி பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு நபர். எப்படி காங்கிரஸில் ஜெய்ராம் ரமேஷ், அவர் RSSஆல் அனுப்பப்பட்ட ஒரு உளவாளி. காங்கிரஸில் அவர் தான் அதிகார மையம். என்ன நடக்கிறது காங்கிரஸுக்குள்ள நாக்பூருக்கு தகவல் உடனே போயிடும். அதே போல தான் இந்த அருண்ராஜ் IRS அதிகாரி முழுக்க முழுக்க யாரால், எதற்கு, எப்படி, எங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தால் இவர் திட்டமிட்டு சங்கி கூட்டத்தால் அனுப்பப்பட்ட ஒரு நபர். இது இப்படி. இதே போல் கேரளாவில் வேடன் என்கின்ற ஒரு இளைஞன், இந்த இளைஞன் ஒரு கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படுகிற நிலைமை வருகிறது என்று சொன்னால், அந்த இளைஞன் வளர்ந்து வருகிற பொழுது ஒரு சங்கி கூட்டம் அவனை ஆக்கிரமித்து கொள்கிறது. ஆக்கிரமித்து கொண்டு அவன் உயர் ரக ஹைபிரிட் கஞ்சா வைத்திருப்பதை காவல்துறைக்கு தகவலை சொல்லி அவனை கைது செய்து அவனுடைய ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி நடக்கிறது. எப்படி அந்த அறையில் கஞ்சா வைத்திருப்பது காவல்துறைக்கு தெரியும்? காவல்துறையை அந்த அப்பாவி இளைஞன், அவனுடைய தாயார் மலையக தமிழச்சி, தமிழ்நாட்டிலிருந்து போன தலைமுறை ஆங்கிலேயனால் அழைத்து செல்லப்பட்ட தமிழக தலித் பெண்மணி. இந்த பெண்மணியை அங்கு மலையக தமிழகத்தில் இருந்து வாழ்வாதாரத்தின் மூலம் அடிமையாக்கப்பட்ட பிறகு இந்திய இலங்கை குடியேற்ற விதிகளின்படி அகதிகளாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் அகதி முகாமிலே பல ஆண்டு காலம் இருந்த பொழுதுதான் இந்த வேடன் முரளியினுடைய தந்தை, அவர் ஒரு கேரளாவைச் சேர்ந்த ஒரு அடிமை சமூகத்தைச் சேர்ந்தவர், புலையர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவரால் அந்த பெண்மணி காதலிக்கப்பட்டு திருமணம் செய்து கேரளாவில் குடியேறியவர்கள். ஆக இந்த இளைஞன் எப்படி போதைக்கு அடிமையாக்கப்படுகிறான் என்றால், அவனை சுற்றி ஒரு RSS வளையம் உருவாக்கப்பட்டு இவனை RSS இயக்கத்துக்கு, சங்கி கூட்டத்துக்கு அழைத்து செல்ல முயற்சிக்கிற அந்த முயற்சி தோல்வி அடைந்த பிறகுதான் அவன் அந்த விடுதி அறையில் கஞ்சா வைத்திருப்பது காவல்துறைக்கு சொல்லப்படுகிறது. காவல்துறை அவனை அழைத்து சென்று காலையிலிருந்து மாலை வரை அவனை கைது செய்ய போகிறோம், அவன் ஹெராயின் வைத்திருக்கிறான், அவன் பெட்டமைன் வைத்திருக்கிறான், அவன் கஞ்சா வைத்திருக்கிறான், உலக இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு போதை வஸ்துகளை வைத்திருக்கிறான் என்று செய்தி பரப்பப்படுகிறது காலை முதல் மாலை வரை. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அந்த அப்பாவி இளைஞனை சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பதற்காக சங்கி கூட்டம் நடத்திய ஒரு பெரிய முயற்சியை மக்கள் முறியடிக்கிறார்கள். காரணம்,
அங்கே தலித்தியத்தை தாண்டி அத்தனையும் அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களெல்லாம் கம்யூனிசத்தால் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று தமிழ்நாட்டில் தலித் அரசியல் அத்தனையும் திமுகவால் அழிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவு எந்த எழுச்சியும் எந்த புரட்சியும் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு 1000 ஆண்டு ஆனாலும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு அற்புதம் கேரளாவில் கம்யூனிசமும் கல்வியும் முழுமையாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அந்த இளைஞனை அடையாளம் கண்டு கொண்ட அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் யாராலும் அவனை காயப்படுத்தி விட முடியாமல் ஒரு கவச குண்டலமாக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் அந்த இளைஞன் மேலும் மேலும் மெருகூட்டப்படுகிறான். ஆக காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி வலதுசாரிகள் அத்தனையுமே இவனுடைய வளர்ச்சியை நீங்கள் நினைத்தே பார்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டை போல மூடர்களோ முட்டாள்களோ அல்ல. எம்ஜிஆருடைய சோடாவை அண்டாவில் கலக்கி தீர்த்தமாக குடிக்கிற கூட்டம் கேரளாவில் இல்லை. சிலுக்கு சுமிதா ஆப்பிளை ஏலம் விடுகிற கூட்டம் அங்கு இல்லை. குஷ்புக்கு குஷ்பாமிகியே என்று கோயில் கட்டுகிற முட்டாள் கூட்டம் அங்கு இல்லை. எந்த திரைப்பட நடிகனுக்கு கூட்டமே கூடாது, திரும்பியே பார்க்க மாட்டான். அவன் வந்தால் அவன் பாட்டுக்கு போக வேண்டியதான், இவன் வந்தால் இவன் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆனால் இந்த தலித்திய கருத்துக்களை, முற்போக்கு கம்யூனிச கருத்துக்களை, மனிதனை சாதியாக பிரிக்கக்கூடிய கருத்துக்களை அவன் உடை தெரிகிற பொழுது அத்தனை இளைஞர்களும் அவனுக்கு பின்னாலே திரளுகிறார்கள் என்றால் அவனை பக்குவப்படுத்தி, கம்யூனிசம் கல்வி அவனை பக்குவப்படுத்தி வைத்திருந்ததுடைய விளைவு தான் இன்றைக்கி அவனுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுகிறார்கள். தமிழ்நாட்டில் அதையெல்லாம் திராவிடம் அழித்து ஒழித்து விட்டது. தஞ்சாவூர் பக்கம் ஒரு இளைஞன், ஒரு பெரியார் இயக்க இளைஞன் அமைப்புகளை கட்ட ஆரம்பிக்கிறான், இளைஞர்களை எழுச்சிப்படுத்துகிறான், அவனை புரட்சிப்படுத்துகிறான். இது 90களில் 80களில் நடந்தது. வீரமணியும் கருணாநிதியும் அவனை பொய் வழக்காக போட்டு அவனுடைய அடையாளத்தை இழந்து அவன் இப்போ என்ன ஆனான்னே தெரியல. இதெல்லாம் எந்த எழுச்சியும் புரட்சி வராமல் பார்த்து கொள்ளுகிறது இந்த போலி திராவிடம். பெரியாரோடு முடிந்து போய்விட்டது. சரி, திரைப்படத்துறையாவது ஒரு வேடன் கிடைப்பானா என்றால் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய இந்த களிசடைகள் எல்லாம் தலித் என்ற அடையாளத்தை போர்த்தி கொண்டு பார்ப்பனர்களை மண்டியிடுகிற ஆட்களைத்தான் பார்க்க முடிகிறது. கேரளாவை பொறுத்தவரை அவன் நேரா மோடியை எதிர்க்கிறான், முழுக்க நம்பியுதிரிகளை நாயர்களை எதிர்க்கிறான், என்னுடைய மயிறு என்று சொல்லுகிறான், என்னை அடக்குகிறவனை குறைந்தபட்சம் கொலை செய் என்று சொல்லுகிறான். பாரதிதாசன் என்று சொல்லப்படுகிற கனக சுப்புரத்தினம் சொல்லுகிறார், உன்னை சாவடிப்பவனை சாகடிக்காமல் சாகராயே தமிழா என்று சொல்லுகிறார். அதை சொல்லுவதற்கு வேடன் முரளி இப்பொழுது கேரளாவில் வந்திருக்கிறான். கொலை வாளினை எழுடா என்று பல புரட்சி கவிஞர்கள் பாடியிருக்கிறான். ஆனால் வேடனை எப்படியாவது சங்கி கூட்டம் அணைத்து கொள்ள முயற்சி செய்து அதன் பின்னணியில் தான் அவனுடைய அறையில் அந்த விடுதியில் அவன் நண்பர்களோடு கஞ்சா புகைத்து கொண்டிருக்கிறான் என்ற தகவல் காவல்துறைக்கு போகிறது. அதிலிருந்து அவனை அந்த மக்கள் மீட்டெடுத்து விட்டார்கள். ஏன் காலையிலிருந்து மாலை வரை விசாரணை செய்து கொண்டிருக்கல, அவனை கைது செய்யுங்கள், இல்லை விடுதலை செய்யுங்கள் என்று மக்கள் காவல்துறை முற்றுகையிடுகிற பொழுது காவல்துறை முதலமைச்சர் அலுவலகம் வரை செய்தி போனதற்கு பின்னால் அவன் விடுவிக்கப்படுகிறான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்படி எந்த இளைஞர்களிடையே எந்த ஒடுக்கப்பட்ட எழுச்சி ஏற்படாமல் பார்த்து கொள்ளுகிறார்கள். அதனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டில் வேடன் இல்லை. வேடனை போல அருண்ராஜ் என்ற ஐஆர்எஸ் அதிகாரி விஜயை வேடமிட்டு கொண்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடக்கக்கூடிய சீரழிவு கலாச்சாரங்கள் அத்தனையுமே அரசியல், திரைப்படத்துறை இரண்டிலும் இருந்துதான் இந்த சீரழிவு கலாச்சாரம் தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் கேரளாவை பொறுத்தவரை கேரளாவில் அந்த இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி நாயகனாக இந்த வேடன் உருவாகி இருப்பது
உண்மையாகவே தமிழ்நாட்டிலே இது பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.